ஏன் பால்ராஜ், அப்படி என்ன நல்லது பண்ண போறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி கேளுங்க. இப்ப சத்தியோட கல்யாணம் ஏதோ ஆத்திர அவசரத்துல முறை தவறி நடந்துருச்சுன்னு தானே சொன்னீங்க. ஆனா வெளியில விசாரிச்சா வேற ஒரு கதை சொல்றாங்களே. என்ன? என் மகன் மோர் கொண்டு வந்துருச்சு, குடிச்சிட்டு தெம்பா சொல்றேன். ஏமா சுபத்ரா, நான் சொன்ன மாங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாம் இருக்கு, ஆனா மோர் வசம் இல்லையே. அது மோரே இல்ல சித்தப்பா, வெறும் தண்ணி தான். தண்ணியா? ஆமா, ராத்திரி உரைக்கு ஊத்தி வச்சிருந்த பாலை பூனை குடிச்சிட்டு போயிடுச்சு. நீங்க வேற ஆசையா கேட்டீங்களா, அதான் நீங்க சொன்ன எல்லாத்தையும் மலைச்சாரல் மாதிரி தண்ணியில போட்டு இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஆத்தாத்தி கொண்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு இத குடிச்சு உங்க தாகத்தை தணிச்சுக்கோங்க. விஜி, ஓ மருமகளா கொக்கா? பால்ராஜுக்கே எப்படி பால் ஊத்துற பாரு. இருந்தாலும் சுபத்ரா, சித்தப்பன் சொன்ன ஐட்டங்களா போட்டு அசத்துற பாரு, அங்கதாம்மா நீ நிக்கிற. வெக்கமே இல்லாதவன் விஷத்தை குடுத்தா கூட குடிப்பான் போல இருக்கே. சரிப்பா, ஏதோ கேட்க வந்தியே, அதை கேளு. அது சத்தி கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்களே ஒழிய, நம்ம வீட்டு பிள்ளை முருகேச மகனோட ஓடி போனதை சொல்லவே இல்லையே. ஆஹா, சித்தப்பா மெயின் மேட்ரே மோப்பம் பிடிச்சிட்டான் போல இருக்கே. உனக்கு யார் சொன்னது? அதான் ஊரே சொல்லுதேக்கா. உன்னை கூப்பிட்டு வச்சு சொன்னாங்களா? இவன் வீடு வீடா போய் கேட்டிருப்பான். அதான் தெரிஞ்சிச்சு இல்ல, விஷயத்தை சொல்லு. இல்ல, என்னதான் ரெண்டு பேரோட கல்யாணமும் பெத்தவங்க சம்மதம் இல்லாம நடந்துச்சுனாலும் அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய செய்முறையெல்லாம் நம்ம செஞ்சுதானாங்கண்ணா. இப்ப ஆண்டாளு அந்த வீட்டுக்கு போயிருச்சு, அதை விட்டுருவோம். சத்தியம் பொண்டாட்டி இங்க தானே இருக்காங்க, அவங்க கல்யாணத்தை நம்ம சாதி சனங்களுக்கு தெரிய வைக்க வேணாமா? அதான் ஊருக்கு எல்லாம் தெரியுமா, அப்புறம் என்ன? அது இல்ல மாமா, ஊருக்கே விஷயம் தெரிஞ்சாலும் சபையில வச்சு நம்ம வாயால சொல்ற மாதிரி வருமா? சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? அப்படி கேளுங்க. இப்ப நீங்க சிக்கனமா செலவு பண்ற ஆளு, மண்டபம் ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணணும்னா எக்கச்சக்கமா செலவாகும், அது உங்களுக்கு செயற்பட்டு வராது. பேசாம நம்ம குலசாமி கோயில்ல நடக்கிற நம்ம சங்க கூட்டத்துல வச்சு இதுதான் நடந்துச்சு, இதுதான் விஷயம், இனி இந்த பிள்ளைதான் என் மருமக, நம்ம சாதி சனமெல்லாம் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு சத்தியம் பொண்டாட்டியும் சங்கத்துல ஒரு ஆளா சேர்த்துக்கங்கன்னு சபையில வந்து ஒரு வார்த்தை சொல்லிருங்க, சோழி முடிஞ்சு போச்சு. பெருசா ஒன்னும் செலவும் ஆக போறது இல்ல. மிச்சரையும் பூந்தியும் தட்டை கொடுத்து கையில ஒரு டீயை கொடுத்தா செலவு முடிஞ்சு போச்சு. நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்ற. எல்லாம் நம்ம சொந்த பந்தத்துக்கு தானே மாமா. எனக்கு என்னமோ இது சரியா படல. அவன் சொல்றதுல என்ன தப்பு? நடந்தது நடந்து போச்சுன்னு 4 சவுத்துக்குள்ளே எல்லாத்தையும் மூடி மறைக்க முடியுமா? நம்ம காலம் முடிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைய சாதிசனை ஏத்துக்க வேணாமா? இன்னும் அவனுக்கு எம்புட்டோ நல்லது கெட்டது இருக்கு, அதுக்கெல்லாம் சொந்த பந்தத்தோட தயவு வேணும்ல. அத்தி, அத்தைக்குள்ள இம்புட்டு விஷயம் இருக்கா? என்னங்க, என்னதான் இது நம்ம குடும்ப விஷயமா இருந்தாலும் உறவுன்னு வந்துட்டா எல்லாரும் இத பொதுவான பிரச்சனையா தான் பேசுவாங்க. அவங்க உங்க மனசுல எதையோ நினைச்சிட்டு பேசுறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சபையில வச்சு இதுதான் விஷயம், நம்ம புள்ள நம்ம கையை மீறி போகலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம்.